போன்ஜூர் வணக்கம் குமாந்தெளிவு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது 44வது பாடம் அலெரோபோர். அலெரோபோர்னா விமான நிலையத்தில்னு அர்த்தம். லெரோபோர்னா விமான நிலையம், அலெரோபோர்னா விமான நிலையத்தில்னு அர்த்தம். விமான நிலையத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்கள், வாக்கியங்களை இந்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல் ஒரு கதை மாதிரி அப்படியே கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா அதனால் ஒரு பயனும் இல்லை. ஒரு நோட் எடுத்து இந்த மாதிரி சொற்களை எழுதி உச்சரித்து நீங்கள் பழகுனீங்கனாக்கா உங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்சு வந்து ரொம்ப எளிமையாக கை வரும். அதனால் நீங்கள் இந்த நோட்டில் எழுதி பழகுங்க. இப்போ முதல் பக்கத்தில் முக்கியமான சொற்களை பார்த்துட்டு அடுத்தடுத்த பக்கங்களில் நேரடியாக வாக்கியங்கள் மூலயமா இந்த பாடத்தை நம்ம கொண்டு போகலாம். முதல் பக்கத்தில் பாருங்கள், ஆன் அவியோன். ஆன் அவியோன் என்றால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், விமானம். ஆன் அவியோன் விமானம். அடுத்த சொல்லு பிஏ தவியோன், விமான பயணச்சீட்டு, டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு பிஏ தவியோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஏனா டிக்கெட்டு, தவியோன்னா விமானம் சார்ந்தன்னு அர்த்தம். பிஏ தவியோன்னா விமான பயணச்சீட்டு. பஸ்போர் என்றால் உங்களுக்கு தெரியும், கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட்டு. வின் கார்த் தெம்பார்க்குமானாக்கா போர்டிங் பாஸு. எம்பார்க்கேனாக்கா போர்டிங் டு போர்டுன்னு அர்த்தம். வின் கார் தெம்பார்க்மானா போர்டிங் பாஸ். லே டெப்பார் அப்படின்னா புறப்பாடு அப்படின்னு அர்த்தம், டிபார்ச்சர். லே டெப்பார். லே ஜரிவே அப்படின்னா வருகை, அரைவல், லே ஜரிவே. இந்த லே டெப்பார் லே ஜரிவேவும் இந்த விமான நிலையங்களில் இந்த போர்டு வச்சுருப்பாங்க பாருங்கள், அதில் இருக்கும் டிபார்ச்சர் அரைவல்ன்ட்டு. சரி, அடுத்தது லே பஸ்ஸாஜேனா பயணிகள், ஆண்பால். லே பஸ்ஸாஜே, பஸ்ஸாஜேர்னு சொல்லக்கூடாது, லே பஸ்ஸாஜேன்னு சொல்லணும், ஆண்பால் பயணிகள். இதை பெண்பால் எப்படி சொல்லணும்னா லே பஸ்ஸாஜேர். லே பஸ்ஸாஜேர்னாக்கா பயணிகள், பெண்பால். அடுத்த சொல் பாருங்கள், le contrôle de sécurité, பாதுகாப்பு சோதனை. அதை செக் பண்ணுவாங்க இல்லைங்களா, செக்யூரிட்டிஸ் செக் பண்ணுற அந்த பகுதிக்கு பேர் le contrôle de sécurité. அது ஸ்கேனிங் யூனிட் இருக்குல்ல, அந்த பகுதி. அடுத்தது le contrôle de passeport, கடவுச்சீட்டு சோதனை, அதாவது பாஸ்போர்ட்டை செக் பண்ணுறது, அந்த டிவிஷனுக்கு பேர் le contrôle de passeport. சீல் அடிப்பாங்க இல்லையா, அந்த இடம். la douane சுங்கத்துறை, கஸ்டம்ஸ். la douane. சரி, முதல்லேருந்து பாருங்கள், un avion, un billet d'avion, un passeport, une carte d'embarquement, les départs, les arrivées, les passagers, les passagères, le contrôle de sécurité, le contrôle de passeport, la douane. சரி, இனி அடுத்த பக்கத்துக்கு போகலாம். சரி, இந்த பக்கத்திலிருந்து நாம் விமான நிலையத்தில் நடக்கிற செயல்பாடுகள் எல்லாவற்றையும் வாக்கியங்கள் மூலமாக, சின்ன சின்ன வாக்கியங்கள் மூலமாக விளக்கலாம். இது ஒரு முழுமையான பாடமாக நான் அமைச்சிருக்கிறேன். ஏறக்குறைய எல்லா செயல்பாடுகளையும், அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ஒரு பாடத்திலே நாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். இது நல்லா படித்து பயனிடுங்க. முதல் வாக்கியம் பாருங்கள், aujourd'hui c'est le jour de départ. ஒஜூர்தினா இன்று, c'est le jour de départனா இன்று புறப்படும் நாள், ஒரு பயணத்துக்கு புறப்படும் நாள்னு அர்த்தம். ஒருத்தர் சொல்கிற மாதிரி, ஒரு மனுஷன் சொல்கிற மாதிரி, ஒரு மனுஷன் அங்கே ஏர்போர்ட்டில் இருந்து சொல்கிற மாதிரி. aujourd'hui c'est le jour de départ. aujourd'hui c'est le jour de départ, இன்று புறப்படும் நாள் பயணத்துக்கு. அடுத்த வரி பாருங்கள், je suis à l'aéroport de Chennai. je suis à l'aéroport de Chennai. நான் சென்னை விமான நிலையத்தில் இருக்கிறேன், உள்ளேன்னு அர்த்தம். ஜெஸ்ஸினா இருக்கிறேன். ஜெஸ்ஸிஸ் ஆ லேரோப்போர் த சென்னை, சென்னை விமான நிலையத்தில் இருக்கிறேன், உள்ளேன் அப்படின்னு அர்த்தம். மூன்றாவது வாக்கியம் பாருங்கள், je pars en vacances. நான் விடுமுறைக்காக புறப்படுகிறேன். je pars, பர்த்தீருங்கிற வெர்பு இருக்குது, ஏற்கனவே நிறைய பாடங்களில் பார்த்துருக்குறோம். பர்த்தீர்னா புறப்படுதல், je parsனா நான் புறப்படுகிறேன், en vacances விடுமுறை. இந்த பாருங்கள், வக்கான்ஸ் வந்து எப்போதும் ப்ளூரலில் இருக்கும், பன்மையில் தான் ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க, அதை கவனிக்கணும். je pars en vacances நான் விடுமுறைக்காக புறப்படுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், je vais prendre l'avion pour Paris. நான் பாரிஸுக்கு விமானம் ஏறப்போகிறேன். I am going to take a flight to Parisன்னு அர்த்தம். je vais prendreனா எடுத்தல் அப்படின்னு அர்த்தம். je vais prendre l'avion pour Paris. பாரிஸுக்கு நான் விமானம்
எடுக்கப் போகிறேன், ஏறப் போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், இந்த விமான நிலையத்திற்கு போகும்போது அங்கே இருக்கிற தகவல் பலகை இருக்கும் இல்லையா, அறிவிப்பு பலகை, எந்த விமானம் டிபார்ச்சரில் இருக்குது, அப்புறம் அரைவலில் இருக்குன்ற அந்த தகவல் பலகைக்கு பேர் இல்லை பன்னோ தஃபிஷாஷ்னு சொல்லுவாங்க. இல்லை பன்னோ தஃபிஷாஷ். இன்னொரு சொல் இருக்குல்ல, தப்லோன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் நம்ம முறையான ஃப்ரெஞ்சில் இல்லை பன்னோ தஃபிஷாஷ்னு சொல்லுவாங்க. ஓகே, je consulte le panneau d'affichage-னா இந்த தகவல் பலகையை நான் பார்த்து தகவலை தெரிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். je consulte le panneau d'affichage, அறிவிப்பு பலகையை நோக்குகிறேன், தகவலுக்காக பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். ஒரு விமான நிலையத்தில் ஒருத்தர் நின்று இந்த செயல்பாடுகளை செய்கிறாரு. சரி, இந்த பக்கத்தில் அந்த நபர் விமான நிலையத்துக்கு உள்ளே போயிட்டார். உள்ளே போனவர் என்ன செய்கிறாருங்கிறது இந்த பக்கத்தில் பார்க்கலாம். முதல் வரியை பாருங்கள், je suis maintenant au comptoir d'enregistrement. je suis maintenant au comptoir d'enregistrement. இப்போ நான் செக்இன் கவுண்டருக்கு முன்னே நிற்கிறேன்னு அர்த்தம். நான் இப்பொழுது பதிவு செய்தல் பகுதியில் உள்ளேன். comptoir d'enregistrement என்றால் செக்இன் கவுண்டர்னு அர்த்தம். comptoirனா கவுண்டர். இதை சொல்லும்போது comptoirனு சொல்லக்கூடாது, comptoirனு தான் சொல்லுவாங்க. comptoir d'enregistrement செக்இன் கவுண்டர்னு அர்த்தம். je suis maintenant இப்பொழுது நான் இந்த செக்இன் கவுண்டர் முன்பு நின்றிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வரி பாருங்கள், l'employé de la compagnie aérienne vérifie mon billet d'avion et mon passeport. l'employé de la compagnie aérienne, அதாவது ஏர்லைன்ஸ் கம்பெனியினுடைய ஊழியன். அதுக்கு ஏர்லைன்ஸ் la compagnie aérienne ஏர்லைன்ஸ் கம்பெனி, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், எமிரேட்ஸு, அப்புறம் இந்தியன் ஏர்லைன்ஸ், இது இந்த நிறுவனங்களுக்கு பேர் la compagnie aérienne சொல்லுவாங்க, ஏர்லைன் கம்பெனிஸ். ஓகே, ரைட். l'employéனா ஊழியன். l'employé de la compagnie aérienne vérifie mon billet d'avion et mon passeport. என்னுடைய விமான டிக்கெட்டையும் பாஸ்போர்ட்டையும் அந்த விமான நிலையத்தில் இருக்கிற அந்த விமான கம்பெனியினுடைய ஊழியன் சரிபார்க்கிறான்னு அர்த்தம். வெரிஃபீனா சரிபார்க்கிறான். சரி, அடுத்த வரி பாருங்கள், இல்மதோன் லக்கார் தம்பார்க்மா. சரிபார்த்துட்ட பிறகு இல்மதோன் அவன் எனக்கு கொடுக்கிறான், லக்கார் தம்பார்க்மா போர்டிங் பாஸ். இல்மதோன் லக்கார் தம்பார்க்மா போர்டிங் பாஸ் எனக்கு கொடுக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா, அந்த லக்கேஜஸ்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் கேபின் லக்கேஜ் கையில் வச்சுக்குவாங்க, மீதி இருக்கிற லக்கேஜ் செக்இன் லக்கேஜ் கொடுத்தீங்கன்னா அதை எடுத்து வெயிட் பார்த்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த செயலுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, இந்த பாருங்கள், j'enregistre mes bagages en soute. mes bagages en souteனாக்கா செக்இன் லக்கேஜஸ். ஐ எம் செக்இன் லக்கேஜஸுக்கு மே பகாஷ் en soute என்னுடைய செக்இன் லக்கேஜஸ் அப்படின்னு அர்த்தம். j'enregistre mes bagages en souteனாக்கா செக்இன் லக்கேஜை நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம், நான் கொடுக்குறேன்னு அர்த்தம். இப்போ எத்தனை செக்இன் லக்கேஜஸ் இவர் வச்சுருக்காரு? j'ai deux bagages en soute. என்கிட்ட செக்இன் பண்ணுறதுக்கு 2 லக்கேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். j'ai deux bagages en soute. அப்புறம் je garde avec moi les bagages cabine. les bagages cabine-னா ஹேண்ட் லக்கேஜ், அதாவது விமானத்துக்குள்ளே நாமளே எடுத்துக்கிட்டு போகிறது, நம்ம கையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறது கைப்பைக்கு பேர் les bagages cabine பேர். je garde avec moi les bagages cabine-னா நான் அந்த ஹேண்ட்பேக்கை என் கூடவே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். என்னுடன் வைத்திருக்கிறேன் அர்த்தம். je garde avec moi les bagages cabine, ஹேண்ட்பேக்ஸை நான் என்னுடைய கையிலே வச்சுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்தது இந்த இந்த வாக்கியத்தை பாருங்கள், je passe par le contrôle de sécurité. அதாவது செக்யூரிட்டி செக்இன்னுக்கு அந்த செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பகுதியில் நிற்கிறேன்னு அர்த்தம். ஸ்கேனிங் ஏரியா. je passe par le contrôle de sécurité. le contrôle de sécurityனா ஸ்கேனிங் ஏரியா. je passe par le contrôle de sécurité. அடுத்த வாக்கியம் பாருங்கள், இது முடித்த பிறகு நீங்கள் எங்கே போவீங்க? டியூட்டி ஃப்ரீ ஷாப்புக்கு போவீங்க, டியூட்டி ஃப்ரீ ஏரியாவுக்கு போவாங்க. டியூட்டி ஃப்ரீனா வரி பகுதின்னு அர்த்தம், வரி இல்லாத பகுதி. ஓகே, அதான் j'achète des livres au duty free. அதாவது டியூட்டி ஃப்ரீ பகுதியில் நான் புத்தகங்கள் வாங்குகிறேன்னு அர்த்தம். j'achète des livres au duty free, வரி பகுதியில் புத்தகங்கள் வாங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வாக்கியம் பாருங்கள், இந்த வாங்கிட்ட பிறகு வெயிட்டிங் பண்ணுவாங்க இல்லையா, விமானம் ஏறத்துக்காக காத்திருப்பாங்க.
அந்த ஏரியாவுக்கு பேர், அந்த பகுதிக்கு பேர் லசால் தத்தாந்த், வெயிட்டிங் ஏரியான்னு பேர். லசால் தத்தாந்த் வேறு கலரில் வேறு வண்ணத்தில் நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. அப்புறம் பாருங்கள் அந்த சொல் எப்படி வாக்கியம் அமைக்கலாங்கன்னா, ஜத்தாம் மோவோல் தலசால் தத்தான், என்னுடைய விமானத்துக்காக நான் காத்திருக்கும் அறையில் காத்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பாருங்கள் ஓலுங்கிற சொல் இருக்குது. ஓல் என்றாலும் விமானம் தான், அவியோன்றாலும் விமானம், ஓல் என்றாலும் விமானம் தான். ஜத்தாம் ஓல், நான் என் விமானத்துக்காக காத்திருக்கிறேன். தாலசால் தத்தாந்த், காத்திருக்கும் அறையில் காத்திருக்கிறேன். புரியுதுங்களா? சரி சரி, அடுத்த பக்கத்துக்கு போகலாம். சரி, முதல் வரியை பாருங்கள். Je monte à bord de l'avion, நான் விமானத்தினுள் ஏறுகிறேன். Je monte à bord de l'avion, monte என்ற வெர்புக்கு ஏறுகிறேன் அர்த்தம். Je monte, நான் ஏறுகிறேன். à bord de l'avion, விமானத்தினுள் ஏறுகிறேன் அர்த்தம். Je monte à bord de l'avion, நான் விமானத்தினுள் ஏறுகிறேன். இரண்டாவது வரி, je suis dans l'avion, இப்போ ஏறிட்ட பிறகு சொல்கிறது I am in the flight. Je suis dans l'avion, நான் விமானத்தினுள் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். Je suis dans l'avion. மூன்றாவது வரி பாருங்கள். Je suis en classe économique, எந்த வகுப்பில் இருக்கிறீங்க? எக்கனாமிக் கிளாஸ்ன்னு அர்த்தம். கிளாஸ் அஃபர்னாக்கா பிஸ்னஸ் கிளாஸு, கிளாஸ் எக்கனாமிக்னாக்கா எக்கனாமிக் கிளாஸ். Je suis en classe économique, நான் எக்கனாமிக் கிளாஸில் இருக்கிறேன். அப்புறம் அங்கே உட்காந்தோடனே என்ன செய்வாங்க, இந்த சேஃப்டி பெல்ட் அணிவாங்க இல்லைங்களா, அந்த பெல்ட்டுக்கு பேர், சேஃப்டி பெல்ட்டுக்கு லா சாந்தியூர் த செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ அணிகிறதுன்றது எப்படி சொல்கிறது? ரத்தாஷ். ரத்தாஷ்னால் நான் அணிந்து கொள்கிறேன்னு அர்த்தம். ரத்தாஷ் மா சாந்தியூர் த செக்யூரிட்டி, நான் செக்யூரிட்டி சேஃப்டி பெல்ட்டை அணிந்து கொள்கிறேன்னு அர்த்தம். சே மெத்தனம் லெ டெக்கோலாஜ். லெ டெக்கோலாஜ்னாக்கா டேக் ஆஃப், விண்ணேறுதல். விமானம் விண்ணை நோக்கி பாயிறது, விண்ணேறுதல்னு சொல்லலாம் தமிழில், விண்ணேறல்னு சொல்லலாம். சே மெத்தனம் லெ டெக்கோலாஜ், இப்பொழுது டேக் ஆஃப் நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். சே மெத்தனம் லெ டெக்கோலாஜ். அடுத்த வரி பாருங்கள். பந்தால வோல் லெ ஸ்டூவர் சர்வ் த போசோன் எ த ரெப்பா, அதாவது விமானம் பறந்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்டூவர்ட்ஸ், அந்த பணியாளர்கள் பானங்களும் உணவுகளும் பரிமாறினர் அப்படின்னு அர்த்தம். பந்தால வோல் த ஸ்டூவர் சர்வ் த போசோன் எது ரப்பா. அடுத்த வரி பாருங்கள். லவ்யூன் அத்தேரி அல்லேர், தரையிறக்கம், தரையிறங்கியதுன்னு அர்த்தம். லவ்யூன் விமானம், அத்தேரி தரையிறங்கியது, அல்லேர் குறித்த நேரத்தில் விமானம் தரையிறங்கியது, தரையிறங்குகிறதுன்னு அர்த்தம். லவ்யூன் அத்தேரி அல்லேர். அப்புறம் விமானம் தரையிறங்கிட்ட பிறகு வெளியில் வருவாங்க இல்லைங்களா, அதுக்கு என்ன சொல்லலாம்? Je sors de l'avion. Je sors de l'avionனா நான் விமானத்தை விட்டு வெளியேறுகிறேன்னு அர்த்தம். இந்த பக்கத்தில் பாருங்கள், கீழ் கட்டத்தில் கொடுத்துருக்கிற முக்கியமான சொற்கள் கட்டத்தில் கொடுத்துருக்குறேன். இல்லை டெக்கோலாஷ் என்றால் டேக் ஆஃப், லத்தெரிசாஜ்னா லேண்டிங், இது வந்து நவுன் எல்லாமே, நோ. லத்தெரிசாஜ் லேண்டிங். வின் பிஸ் தத்தெரிசாஜ்னா ரன்வே. வின் பிஸ் தத்தெரிசாஜ் என்றால் ரன்வேன்னு அர்த்தம். இந்த பக்கத்தில் நம்ம நிறைய வினைச்சொற்களை பயன்படுத்தியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், அத்தேரீர்னு ஒரு வினைச்சொல் இருக்குது. அத்தேரீர்னால் தரையிறங்குதல் அப்படின்னு அர்த்தம். கடைசி வாக்கியம் சோர் த லவ்யூனில் சொர்த்தீருங்கிற வினைச்சொல்லை பயன்படுத்தியிருக்கிறோம். சொர்த்தீர்னால் வெளியேறுதல்னு அர்த்தம். சோர் த லவ்யூனா நான் விமானத்தை விட்டு வெளியேறுகிறேன். இந்த பக்கத்தில் என்னென்ன வினைச்சொல் பயன்படுத்திக்கிறோங்கிறத நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி நீங்கள் அதை பழகணும். அது சம்பந்தமான மற்ற சொற்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, இது கடைசி பக்கம். விமானத்தை விட்டு வெளியேறின உடனே விமான நிலையத்துக்கு உள்ளே இருக்கிற பாஸ்போர்ட் கண்ட்ரோல் பக்கம் போவாங்க. அந்த பாஸ்போர்ட் கண்ட்ரோல் ஏரியாவுக்கு போவாங்க. அதுக்கு ஃப்ரெஞ்சில் ரெப்பஸ் பார்ல கோன்ட்ரோல் த பஸ்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெப்பஸ் பார்ல கோன்ட்ரோல் த பஸ்போர், இந்த பாஸ்போர்ட் கண்ட்ரோல் ஏரியா பக்கமாக நான் போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ரெப்பஸ் பார்ல கோன்ட்ரோல் த பஸ்போர். சரி, அடுத்த வரி பாருங்கள். பாஸ்போர்ட்டு செக்கிங் அந்த முடிஞ்சிட்ட பிறகு சீல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அதாவது அரைவல் சீல்லாம் வாங்கிட்ட பிறகு பேக்கேஜ் ஒரு போட்டார் இல்லையா, லக்கேஜ்லாம் போட்டார் இல்லைங்களா, செக்டு இன் லக்கேஜ். அந்த லக்கேஜ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவார், பெல்ட்டை நோக்கி போவார். அப்போ மேலே அந்த விமான நிலையத்தில் அறிவிப்பு பலகையில் பகாஜ்னு போட்டிருப்பாங்க ஃப்ரெஞ்சில். ஆங்கிலத்தில் லக்கேஜஸ் அப்படி போட்டிருப்பாங்க. இது பகாஜ். சொர்த்தின்னு மேலே இருக்குது பாருங்கள். சொர்த்தின்னா எக்ஸிட்னு அர்த்தம் ஃப்ரெஞ்சில். ஃப்ரான்ஸில் பாரிஸில் இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஃப்ரெஞ்சில் இருக்கும். பகாஷ்னாக்கா நம்முடைய லக்கேஜஸ், சொர்த்தினா எக்ஸிட்னு அர்த்தம்.
அந்த பக்காஜ் வர்ற அந்த கன்வேயரை நோக்கி நம்ம மக்கள் போவாங்க இல்லையா. அதை எப்படி சொல்கிறது பாருங்கள், வாக்கியத்தில் பாருங்கள். je vais récupérer mes bagages, என்னுடைய பேகேஜ் லக்கேஜஸை நான் எடுக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு கிளைம் மை லக்கேஜஸ். je vais récupérer mes bagages. இந்த பேக் எடுத்துட்ட பிறகு நம்ம எங்கே போவோம், ஏர்போர்ட் விட்டு வெளியே வருவோம். அதுக்கு எப்படி சொல்கிறது, je sors de l'aéroport, நான் விமான நிலையத்தை விட்டு வெளியேறுகிறேன். je sors de l'aéroport. வெளியேறி என்ன பண்ணுவோம், டாக்ஸி பிடிப்போம். ஒரு நகரத்துக்கு உள்ளே போகிறதுக்கு டாக்ஸி பிடிக்கும். அதுக்கு எப்படி சொல்கிறது, je vais prendre le taxi pour aller en ville. நகரத்துக்கு போவதற்கு நான் ஒரு டாக்ஸியை பிடிப்பேன்னு அர்த்தம். je vais prendre le taxi pour aller en ville. சரி, இந்த பாடம் முழுக்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு விமான நிலையத்துக்கு உள்ள ஒரு பயணி உள்ளே நுழைஞ்சு வெளிவந்து செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் இந்த ஒரே ஒரு பாடத்தில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சுருக்கமாக கொடுத்துருக்குறேன். இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வழக்கம் போல் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க, அதுதான் எங்களுக்கு உற்சாகமூட்டும். அடுத்தடுத்து நிறைய பாடங்கள் போடுறதுக்கு உற்சாகமூட்டும். சரியான முறையில் எந்த கருத்தும் இப்போ வர்றதில்லை, அது தவறு. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை sembi120@gmail.comன்ற என்னுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு தெரிவிச்சிங்கன்னா இதை மேலும் எப்படி நம்ம மேம்படுத்தலான்ற ஒரு சிந்தனை நமக்கு வரும். நன்றி, வணக்கம்.